ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கட்லெட் தான் பார்க்க போகிறோம். நீங்களே பாருங்கள் எப்படி கிறிஸ்பியாக இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதுக்கு ரொம்ப நம்ம செலவெல்லாம் பண்ண போகிறது கிடையாது. ஆயில் கம்மி தான். அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ராகி, முருங்கைக்கீரை, கேரட், பீட்ரூட் இதை வச்சு எப்படி ஒரு ஹெல்த்தியான கட்லெட் செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கேரட் அண்ட் பீட்ரூட் ரெண்டையும் சம அளவில் எடுத்துகிட்டு அதை லைட்டாக தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, முருங்கைக்கீரை கைப்பிடி அளவுக்கு எடுத்து வாஷ் பண்ணி அதையுமே எண்ணெயில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு, ஃப்ரை பண்ண எல்லாத்தையுமே தனித்தனியாக ஒவ்வொன்றா ஆட் பண்ணேன். கேரட்டு, பீட்ரூட்டு, கட் பண்ண வெங்காயம், ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முருங்கைக்கீரை, அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளரிக்காய் இருக்கு இல்லைங்களா, அந்த வெள்ளரிக்காயுமே ஒன்று எடுத்து நல்லா சீவி வச்சுருந்தேன். அதையும் போட்டுக்கிட்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். 1/2 கப்பு கடல மாவு எடுத்துக்கிட்டேன். 1/2 கப்பு ராகி எடுத்துக்கிட்டேன். இது கூடயே பச்சரிசி நான் கடையில் வாங்கியிருந்தேன்னா அது மிக்ஸ் ஆகிருக்கும். அதனால் நான் பச்சரிசி ஆட் ஆகலை. நீங்கள் தனியாக ராகி மாவு வச்சுருந்தீங்க அப்படின்னா பச்சரிசி ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணேன். கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சோண்டு ஆயில், அதையும் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கிறணும். இதில் தண்ணி எதுவும் நான் ஆட் பண்ணலை. ஏன்னா நம்ம வெள்ளரிக்காய் அண்டு இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய தண்ணியிலே பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா பிசைஞ்சு கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு நீர் அதில் இருக்கிறதே நமக்கு போதுமானதான். அதுக்கப்புறம் ஒரு தவா எடுத்துகிட்டு அது கூட மேலாக நல்லா ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தேவையான அளவு பெருஞ்சீரகமும் ஜீரகமும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா திருப்பி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அப்புறமா இதை ஒரு நல்ல ஒரு பிடி வர மாதிரி நல்லா கையிலே ஒரு உருண்டை மாதிரி திரட்டி இந்த மாதிரி கட்லெட் ஷேப்பில் பண்ணிவிட்டு ப்ரெட்டோட தூள்கள் இருக்கும் இல்லைங்களா, அதில் நல்லா டிப் பண்ணி அதை நல்லா கோட்டிங் மாதிரி கொடுத்துட்டு அந்த தவா சூடான உடனே அதில் போட்டு ஒவ்வொன்றா வச்சு எடுத்துட்டேன். நல்லா எல்லா பக்கமும் நல்லா வேகிற அளவுக்கு ஆயிலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணேன். ஸோ நல்லா இருந்தது. லாஸ்ட்டாக ஃபைனலாக எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா வந்திருந்தது. மிக்சிங் நம்ம பண்ணுறோம் பார்த்திங்களா, அப்போ நீங்கள் கொஞ்சோண்டு லெமன் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக ஒரு டச்சிங் பார்த்திங்கன்னா மசாலா டீ தான் போட்டிருந்தேன். ஸோ மசாலா டீ போட்டுட்டு இந்த ஹெல்த்தி கட்லெட் ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் எல்லோரும் ட்ரை பண்ணி. இப்போ ஒரு கொஸ்டின், நம்ம நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, கேரட்டு, பீட்ரூட் இதெல்லாம். இந்த ரெசிப்பியில் ரொம்ப உடம்புக்கு கூலிங் எஃபெக்டை தர்றது என்ன அப்படின்றத உங்கள் கமெண்ட்டில் உங்களோட ஆன்சர்ஸை பதிவு பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. பார்த்து எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் நம்ம எல்லாம் பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்கூல் விட்டு வந்த உடனே குழந்தைங்க எல்லாத்துக்கும் ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.